என்னோட பேர் வந்து ரஹமத்து நிஷா. நாங்கள் கிருஷ்ணகிரியிலேருந்து வந்திருக்கோம். இங்கே பீச்சுக்கு வந்திருக்கோம். சும்மா இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு. ரொம்ப ஹாட்டாக இருக்குது, நார்மலாக இருக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப வெயிலாக இருக்குது. வெயிலை சமாளிக்கிறதுக்கு வாட்டர் மிலான் சாப்பிட்லாம், மோர் குடிக்கலாம், நிறைய தண்ணி, ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நம்ம பாடியை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரியான வெயில் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த மாதிரி வெயில் நான் பார்த்ததில்ல. ரொம்ப ஹாட்டாக இருக்குது, ரொம்ப வெயில், நடக்கவே முடியல. ரோடெல்லாம் நிறைய சூடாக இருக்குது, வெயில் ரொம்ப அடிக்குது. ஓகே, சம்மர் ஹாலிடேவை என்ஜாய் பண்ணுறதுக்காக கிருஷ்ணகிரியிலேருந்து இங்கே வந்திருக்கீங்க மெரினா பீச்சுக்கு. ஸோ எப்படி பீஸ்ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியுதா? எப்படி இருக்கு? நல்லா என்ஜாய் பண்ண முடியுது. ஆனால் வெயில் தான் கொஞ்சம் நிறைய இருக்கு. ஓகே ஓகே, உங்களுக்கு எப்படி இருக்கு ஃபீல்? நீங்களும் சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க? ஆமாம், நாங்களும் சுற்றி பார்க்க தான் வந்திருக்கோம். பட் வந்து ரொம்ப வெயிலாக இருக்கு. போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து நிறைய வெயிலாக இருக்கு. ஓகே, வெயிலை சமாளிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறீங்க? அதான் ½ hour ஒன்ஸ் வந்து நிறைய தண்ணி குடிக்க சொல்லியிருக்காங்க. தண்ணி தான் ஒரு சொல்யூஷன். ஓகே, அது சம்மர் ஹாலிடேவை என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கா? இந்த வெயில் எந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது உங்களுக்கு? ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுங்க. ஓகே, என் பேர் பூர்ணிமா. நான் கிருஷ்ணகிரிலேருந்து தான் வந்திருக்கோம். நாங்கள் எல்லாம் சுற்றி பார்க்க தான் வந்தோம். எங்களுக்கு இங்கே வந்துட்டு காலையில் டைமில் கூலிங்காக தான் இருந்துச்சு. போக போக வெயில் தாங்க முடியல. சாப்பிட்டது கூட சூடாக இருந்துச்சு சாப்பாடு. அதுக்கப்புறம் இங்கே வெயில் கம்மி பண்ணணும் அப்படின்னா மழை வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் ப்ளஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டவும் நல்லாயிருக்கும். ஓகே, சம்மர் ஹாலிடே என்ஜாய் பண்ண முடியுதா? இந்த வெயில் எந்த அளவுக்கு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ்? கண்டிப்பாக போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப வெயில் அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக என்ஜாய் பண்ண முடியல. தேங்க்யூ. உங்கள் பேர்? என் பேர் ஜாக்கிரா. வெயில் எப்படி இருக்கு? வெயில் அதிகமாக இருக்குது சார். சமாளிக்க என்னென்னலாம் பண்ணுறீங்க? முடிய மாட்டேங்குது. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு வெயில் எப்படி இருக்கு? ஆமாம், இன்னைக்கு வருஷம் இந்த வருஷம் அதிகமாக இருக்குது. சமாளிக்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறீங்க சமாளிக்க? எப்படி முடியல. அங்கே எங்கேயா ஓரம் அதான் வந்தாங்க. நம்ம உக்காருங்களா இந்த செடியில் போய் உக்காந்து மூச்சு வர வாங்குது. ஓகே, தேங்க்யூ. நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து வரோம். என் பேர் வந்து எஸ்தர். ஓகே, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு. கண்டிப்பாக திருநெல்வேலியிலேருந்து அதிகமாக தான் இருக்குது இங்கே. திருநெல்வேலியை கம்பேர் பண்ணுறப்ப சென்னையில் கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள் வரும்போதெல்லாம் எனக்கு நல்ல மழை. ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய மரங்கள் செடிகள் இருக்குது. அதுலேயும் நிறைய மரங்கள் விழுந்துருச்சு. ஆனால் இங்கே வரும்போது அதிகமான வெயில் தான். வெயில். ஓகே, எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க? சம்மர் ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க. வெயில் இருக்கு, எப்படி சமாளிக்கிறீங்க? எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க? வேறு நிச்சயா லீவ் விட்டாச்சு, பிள்ளைங்களை ஜாலியாக எங்கே கூட்டு வரணும். அதனால வெயில் பார்க்காம அதெல்லாம் தெரியல. சமாளிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறீங்க? என்ன வர வழியில் இப்போ எல்லாமே குழந்தை ஆகாரங்கள் தான் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். என்ன அதனால இப்போ ஒன்றும் வெயில் அளவுக்கு தெரியல. என் பேர் வந்து எஸ்தர். நீங்க சம்மர் ஹாலிடே என்ஜாய் பண்ணா வந்திருக்கீங்க. ஸ்கூல் லீவ் தானே? நீங்க வெயில சமாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றீங்க? நல்லா ஐஸ் வைக்காங்க. நான் அம்மாட்ட ஐஸ்கிரீம் ஜூஸ் அந்த மாதிரி கேட்பேன். அப்புறம் தண்ணியில் பீச்சில் விளையாடுறதுக்கு அம்மாவும் சேர்த்து இழுத்து விட்டுருவேன். அப்பதான் ஜாலியா எல்லாம் ஜாலியா இருக்க நல்லா இருக்கும். என்ஜாய் பண்ண முடியுது அந்த சம்மர் ஹாலிடே. அது ஜாலியா இருக்கப்போ அதெல்லாம் தோண மாட்டேங்குது. வெயில் எப்படி இருக்கு? வெயில் எப்படி பாப்பா? எங்க ஊரோட இங்க அதிகம் தான். நியூஸ்லயும் அடிக்கடி போடுறாங்க. ஆனா நம்ம விளையாடும் போது அதெல்லாம் தெரியாது. நம்ம விளையாட்டுல இன்ட்ரெஸ்டா இருந்தோம்னா அது தெரியாது. ஜூலியா நேவிஸ். பேர் ரஞ்சினி. வெயில் அதிகமாக தான் இருக்குது. வீட்டிலலாம் சமாளிக்க முடியல. நாங்கள் வெளியே வரல. சரி, பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க வீட்டில், அதனால பீச்சுக்கு கூட்டின்னு வரலான்னு சொல்லிட்டு வந்தது. ஓகே, சம்மர் ஹாலிடே, சம்மர் ஸ்கூலில் எல்லாத்துக்கும் லீவ் விட்டுருப்பாங்க. அதை என்ஜாய் பண்ணுறதுக்காக நம்ம வெளியில் வந்தால் வெயில் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. ஸோ சம்மர் ஹாலிடேவை என்ஜாய் பண்ண முடியுதா? இந்த வெயில் இந்த அளவுக்கு உங்களுக்கு சிக்கலை உண்டாகுது? என்ஜாய் தான் பண்ண முடியல. அதுக்காக தான் வெளியே வந்துக்கிறோம். என்ஜாய் பண்ணுறதுக்காக வெளியே வந்துக்கிறோம். ஜாலியாக தான் இருக்குது வெளியே வந்தால்.